இதுதான் வாத்து குஞ்சு எஸ்எம்பி. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பொட்டேட்டோ திருட்டிட்டேன்னு என்னை வந்து இந்த அசம்பிளி விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ பட் ஃபைனலி வந்து என்னை இந்த அசம்பிளியில் ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. நான் இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து என்கிட்ட என்னோடய லூட் இப்போதைக்கு இல்லை. ஸோ அந்த எல்லா லூட்டுமே இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். பட் என்னோடய உழைப்பினால ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் அண்ட் எனக்குன்னு ஒரு அழகான வீடு. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் கெட்ட போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஓகே கைஸ், ஸோ ஃபைனல் நம்ம சர்வருக்குள்ளே வந்தாச்சு. சர்வருக்குள்ளே வந்த உடனே நான் திருட்ட ஆரம்பிச்சிட்டேன். எஸ், நான் திருட்டு தான் பண்ணேன். சாரி, ஆனால் நான் ரொம்ப ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு பெட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து ஈவில் ப்ரோட வீட்டிலேருந்து வந்தால் நான் வுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஷீப்பை அடிச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இது அவரோட பெட்டு நான் வந்து ராத்திரி ஒரு நாள் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் அவர் பெட்டை நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் இப்போதைக்கு வந்து இந்த இடத்த பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. அங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்தீங்களான்னு தெரில, என்னோடய மாப் ஃபார்ம் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதான் அவர் என்ன சொல்லுவார், விசிடபிள்யூ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இந்த வந்தோடனே சேர்த்துட்டேன். அவர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அதில் வந்து டபுள் லேயராக கட்டியிருக்காரு. ஒரு இடத்துல வந்து ஜாம்பி ஸ்கெலிட்டன், என்னோட இடத்துலையும் ஜாம்பி ஸ்கெலிட்டன் தான். ஸோ அதை விடுங்க, இப்போதைக்கு வந்து அது எனக்கு சொந்தம் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சார் இப்போதைக்கு வந்து அது நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அண்ட் சார் இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம அயன் மைனிங் தான் போகணும். ஏன்னா என்கிட்ட அயன் சுத்தமாக இல்லை. அண்ட் வந்து இப்போ நீங்கள் விசிடபிள்யூட வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அயன் ஷாப் திறந்துருப்பார். பட் அந்த ஷாப் திறக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ ஷூட் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுவே எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் மட்டும் அங்கே ஓடிட்டுருக்கேன். சரி கைஸ், நான் இப்போதைக்கு அயன் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபைனலி நான் ஒரு நாளைக்கு கழிச்சு வரேன். இங்கே வந்தால் இப்போதைக்கு என்கிட்ட அயன் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்தோடனே எங்களுக்கு ஒரு பில்லேஜர் கைஸ். ஸோ இவனை கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டோம். பட் இவனுக்கு கொன்று எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா இவனை அடிக்கிற டைமில் வந்தால் 1.21 ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் அந்த டைமில் நாங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தோம். அதனால் இவன் எனக்கு போர்ஷன் கொடுக்கல. பட் இந்த வீடியோவில் எனக்கு ஒரு இடத்துல போர்ஷன் கிடைக்கும். ஸோ யார் வந்தால் அந்த போர்ஷன் கிடைக்கிற டைமை எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டை நான் பின் பண்ணுவேன். அதனால வேண்டாம். சரி, இப்போதைக்கு வந்தால் நான் வந்து என்னோடய டைமண்ட் மைனிங் போகணும் கைஸ். எஸ், டைமண்ட் மைனிங் போகிறேன். அண்ட் அது வந்து ஸ்பைடி ப்ரோ கூட போக போகிறேன். கிட்டத்தட்ட அந்த ஸ்பைடி ப்ரோ கிட்ட வந்தால் 7 நாளாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் டைமண்ட் மைனிங்காக. அது நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் வந்து நான் ஏன் டைமண்ட் சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கேன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவர் தான் என்னை மைண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா என்கிட்ட சில்கேட் வச்சில்ல, என்னோட கையில் டைமண்ட் பிக்கெக்ஸ் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது என்னோடது இல்லை. அது வந்து விஷ்ணேஷ் ப்ரோடுது. அவர் வந்து ஸோ அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பாரான்னு தெரில. அதனால் அவரோட டைமண்ட் பிக்கெக்ஸ் நான் கடன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன எனக்கு இந்த இடத்துல 3 கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு வந்து போகலாமா முன்னாடி? கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த வீடியோவுக்கு நிறைய ஷார்ட் வந்து டிலீட் ஆகிட்டு. ஆக்சுவலாக நிறைய ஷார்ட் டிலீட் ஆகிட்டு. உதாரணத்துக்கு தான் நான் என்னோடய வீடை கட்டிட்டேன். பட் நான் அந்த வீடுக்கு ஷார்ட்ஸே எடுத்திருந்தேன். பட் அது காணாமல் போயிட்டு. அண்ட் இதுதான் என்னோடய வீடு, பொட்டி வீடு கைஸ். நான் வந்து இந்த வீடு விற்கலான் இருந்தேன். பட் யாருமே இன்னும் வாங்கலை. ஸோ இந்த வீடு வந்து நான் என்னோடய ஷாப்பாக மாற்ற போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு அயன் தேவைப்படுச்சு. நான் வந்து நான் இப்போதைக்கு புல் ஷாப் திறக்கப்புறேன். பட் அது எனக்கு தெரியும் அடுத்த வீடியோலாம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ என்ன நான் ஏன் ஸ்க்ரீனை வரைச்சிட்ருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம் எழுதுது பாருங்களா. கடைக்குள் சிசிடிவி கேமரா பொறுத்து பட்டு லதா அப்படின்னா மலையாளமா இது எனக்கு தெரியும். உள்ள சிசிடிவி கேமரா இருக்கா இல்லை இல்லையா, எது சொல்ல வரீங்கன்னு தெரில. நான் மொதல் வரும்போது எனக்கு தெரியும் இது எழுது இல்லை கைஸ். நான் சரியாக பார்த்தேன்னு தெரில. அண்டு இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா வந்து இங்கே ஒரு பில்லேஜர் அதனால் வந்து உடனே பெட் வச்சுட்டு அடிக்கலான்னு போனேன். பட் செத்துட்டேன். அண்ட் அது வந்து நான் வீடியோவும் எடுக்கல. சூப்பராக நான் இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன். சரி, இப்போ வந்து அயன் வாங்கி வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு உல் ஷாப்க்கு வந்தால் ரொம்ப அயன் தேவை. ஹாப்பர் வேணும், அப்புறம் மைண்ட் கார்ட் வேணும், எல்லாத்துக்கும் தேவை கைஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 1 டைமண்ட் 1 ஸ்டாக் தர்றாரு. இது பர்ஃபெக்ட் ரேட்டு கைஸ். ஸோ இப்போதைக்கு வந்தால் என் தம்பி இங்கே பாருங்கள் பேடுமன் எஃபெக்ட். இது எப்படி வந்துச்சுன்னா வந்தால் நானும் என் தம்பி வந்து ஒரு பில்லேஜர் அடித்தோம். இப்போ சொன்னேன்ல, இப்போ ஒரு பில்லேஜர் வந்துச்சு. அது இல்லை கைஸ். அது வந்து நாங்கள் நான் சொல்கிறேன் என் தம்பி கூட அடிச்சேன்னா அந்த அடித்து ஒரு 3 நிமிஷம் கழித்து இங்கே வந்து வாங்கலான்னு வரேன். இங்கே ஒன்று வந்துட்டு எனக்கு ஒரு நாளில் நான் கிட்டத்தட்ட 3 பில்லேஜர் நான் பார்த்தேன் கைஸ்.
3ல் என்னால் ஒரே ஒரு தான் எடுக்க முடிஞ்சுது. சரி, ஸோ போர் அடிக்கணும் வந்தால் இங்கே போர் அடிக்குதுன்னு வந்தேன். போர் அடிக்கணும் ஃபிஷ்ஷிங் பண்ணலான் இருந்தேன். முன்னாடி தான் ஃபிஷ் ஃபார்ம் இருக்கேன், நம்ம எதுக்கு இங்கே பண்ணலான்ட்டு ஃபிஷ் ஃபார்மில் ஓடிட்டேன். சப்ஸ்கிரைப் டு டிடிஎஃப் நான் இப்படியே எழுத 1 2 3 ஓகே. சப்ஸ்கிரைப் ஃபார் பரத் பிளேஸ். அவர் வீடியோவில் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, என் வீடியோவில் நான் பண்ண வேண்டாமா? ஸோ இதுக்கு வந்தால் நான் ஒரு கோல் வச்சுருக்கேன். இது என்னென்னா வந்தால் என்கிட்ட 3 XP இருக்குல்ல, இந்த 3 XP 10 XP ஆகிற வரைக்கும் நான் பண்ண போகிறேன். எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் என் லக்கு கேட்டு. லிட்ரலி சொல்கிறேன், ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு ஷார்ப்னஸ் 3, அதுக்கப்புறமா குவிக் சார்ஜ் 2 அண்ட் அதுக்கப்புறமா ஒரு அந்த பவுல் என்ன நினைச்சுன்னு இருக்கு பாருங்க. அன்பிரேக்கிங் 3, பவர் 3, மெண்டிங் 1, பஞ்ச் 1. இது ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல் இல்லை, பட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நான் இப்போ காட்டுறேன். நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு ஏரோ வேணும்னு வந்தேன், ஏரோ எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காட்டுட்டுமா, அங்கே கீழே இருக்க வில்லேஜர் வேண்டாம், அவனுங்க பாவம், இவனுங்களை கொல்லு. எதுக்கு நம்மளும் வர 2 வில்லேஜர் ஆர்டர் வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து கீழே இருக்க ஷீப் மேலே வைக்கிறேன். இப்போ ஒரு ஷீப் இருந்துச்சுட்டாங்க. சரி, அது போயிட்டு சரி இந்த கவு மேலே வைப்போம். இங்கே வருங்க, நான் கரெக்டாக அடிச்சுட்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காது. ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல நான் இது தான் சொன்னேன், ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன். ஸோ நான் இப்போ அடிச்சதுக்காக என்னை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. முதல்லாம் பார்க்காமே சப்ஸ்கிரைபர் ரேட் இருந்துச்சு, பரவாயில்ல இப்போ பார்க்குறீங்க. ஸோ கைஸ், நீங்கள் வந்து என்ன தெரியும் நம்ப மாட்டேங்கிங்க. ஸோ உங்களுக்காக நான் இன்னொருக்கா பண்ணலான் இருக்கேன். என்னால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நான் அந்த இடத்துல இன்னொருக்கா பண்ணியிருந்தேன், பட் நான் அந்த கிளிப்பை எடுக்காமல் விட்ருக்கேன். நான் ஒரு 3 வாட்டி அடிச்சுட்டு இருந்தேன் கைஸ், 3 வாட்டி அடிச்சுட்டு தான் நான் வந்தேன். ஸோ பட் நான் 3 வாட்டி அடிச்சில, 1 வாட்டி அடிச்சுட்டு தான் கிளிப்பு ரெக்கார்டாக இருக்குது, மன்னிச்சிருங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும். சரி, இப்போ கைஸ் நான் ரவுண்ட் அடித்து பார்க்குறேன் எத்தனை ஷாட்டில். என்னடா இது, இவனுக்கு 1 ஷாட்டா? சரி, செகண்ட் ஷாட்டில் இது கில் ஆயிரு டமாக். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து எங்களோட மைனிங் கண்டினியூ போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு பாருங்க கைஸ், அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. 4 சைடில் மைண்ட் பண்ணுங்க. 6 வரைக்கும் 6 இருக்கும் ப்ரோ, 6 இருக்கும் ப்ரோ, கரெக்டாக பாரு ப்ரோ. 5 தனியாக கொடுக்க மாட்டேன், 6. பட் அன்லக்கிலி என்ன நடந்துச்சுன்னா, அது என்னோடய டைமண்டில் இவரோட டைமண்ட். அது நான் என்னோடய டைமண்ட் மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கும் சந்தோஷம் தான், ஏன்னா வந்தால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே மைண்ட் பண்ணுறோம். அவருக்கும் கிடச்சா சந்தோஷம் தான், எனக்கு கிடச்சப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் அவருக்கு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சோன்னு அவரும் சந்தோஷப்பட்டு சூப்பர்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போதைக்கு வந்தால் நானும் இப்போ டைம் எடுக்கலாம். ஸோ கடைசியாக வந்து எத்தனை ஓவர் வந்துச்சுன்னு நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். எனக்கு வந்து கடைசியாக 27 ஓவர் கிடச்சிது. நான் தான் 1 ஸ்டாக் எடுத்துகிட்டு மைண்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன், பட் எனக்கு ரொம்ப அவசரம். அதாவது நான் கொஞ்சம் அவசரப்பட்டு நான் வந்து மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். அண்ட் அப்புறமா கைஸ், இந்த வீடியோவில் வந்து டைமண்ட் ஆர்மர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் டைமண்ட் ஆர்மருக்கு வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன், அந்த உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு என்னோட கேஸ் வந்துட்டு கைஸ், என்னோட திருட்டு நடந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த வீடியோ இப்போ இந்த டைமண்ட் மைனிங்க்கு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நாங்கள் பே பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா வீடியோ முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஏன்னா என்னில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கைஸ், அது கேட்டிங்கன்னா நீங்கள் 4 தருவேன். அதனால தான் பாய் கைஸ், பாய். இப்போவே பாய் சொல்லிடுறேன், பாய் 7. 27 இருக்கு ப்ரோ, நான் கிளஸ்டர் ஆஃப் டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அது எனக்கு சொந்தமானது, என் வீட்டில் இருக்குல்ல ப்ரோ. நான் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்படியா? இவ்வளோ நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருக்க முடிச்சு என்ன பார்த்துட்டேன் நானா? ப்ரோ நான் தான் ப்ரோ பார்த்தேன், ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்கேன், பார்க்குறீங்களா? நானும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இவ்வளோ நேரம். ப்ரோ நான் தான் ப்ரோ பார்த்தேன். ப்ரோ என் கையில் ப்ளூ கலர் பெட் இருக்கா, ப்ளூ கலர் டைமண்ட் இருக்கா, ஒரே மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, என் கையில் ப்ளூ கலர் பிக்கெக்ஸ் இருக்கா, ப்ளூ கலர் டைமண்ட் இருக்கா, சேம். சரி பாப்போம், ப்ளீஸ் 1 ஸ்டாக்கு மேலே கொடுத்துருங்கடா. கொடுத்துருங்கடா. நான் சொல்கிறேன் எவ்வளோ டைமண்ட் கிடைக்குது. 1 இருங்க, நான் மைண்ட் பண்ணாதீங்க, நான் எவ்வளோ கிடைக்கும் சொல்கிறேன். 27 இருக்கா, 27 அதை எடுத்துக்கோங்க, அந்த டைமில் எடுத்துக்கோங்க. 27னா 27 57 60 கிடைக்கும் ப்ரோ, கரெக்டாக 60 ப்ரோ. டைமண்ட் நில்லுங்க ப்ரோ, இந்த 10 டைமண்ட் என் இன்வென்ட்ரியில் இருக்குது, அது மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன் ப்ளீஸ்டா. இவர் சொல்கிறதோட ஒரு 4 அதிகமாக கொடுங்கடா. மைண்ட் பண்ணு ப்ரோ, நீ விட மைண்ட் பண்ணிட்டே ப்ரோ, டைமண்ட் பார்க்க மைண்ட் பண்ணிட்டே. தயவு செஞ்சு கொடுங்கடா. ஐயோ, இந்த கிளாஸை உடச்சிட போகிறேன்.
என் பேரெல்லாம் எழுதலான்னு ஆசைப்பட்டேன். இவனுங்க டைமண்டே கொடுக்க மாட்டேங்கானுங்க. அதான் இப்போ அவசரப்பட்டு எழுது உடச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ ப்ரோ உங்கள்கிட்ட எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு? ப்ரோ 64 கரெக்டாக 64 வந்திருக்கு. உங்கள்கிட்ட கலெக்ட் இருக்கான்னு பாருங்க ஒருக்கா. ப்ரோ என்கிட்ட டைம் இல்லை, என்கிட்ட எதுவுமே கலெக்ட் ஆகல. எனக்கு கரெக்டாக 64 வந்திருக்கு. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பாய் சொல்லிட்டு திரும்ப வந்தேன்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். என்ன ஆகிட்டான்னா ஈவில் ப்ரோட வீட்டில் வந்தால் அவரோட டைமண்ட் புக்ஸ் காணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த டைமண்ட் புக்ஸை மர்க்கேனிஸோ வீட்டில், அதாவது அவரோட சீக்ரெட் பேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பாய் பாய் கைஸ், பாய் பாய். ஆரம்பிக்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ நான் எடுக்கல ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ வீட்டுக்கு வந்திருக்கோம்? ப்ரோ யாரோ என் பேஸ்ல வச்சிருக்காங்க ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்றது பார்க்க எப்படி இருக்கு? ஏதோ பரத் ப்ரோ எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு வச்ச மாதிரியே இருக்கு. இல்ல எனக்கு புரியல. எதுக்கு இப்ப என் பேர் எடுத்தீங்க? உங்க பேர் தான் வாயில வருது. ஆமா, உங்க பேர்ல உங்களுக்கு வாயிலே வராதுல்ல ப்ரோ. இல்ல அது எப்படி ப்ரோ உங்க சீக்கிரம் பத்தி யாருக்கும் தெரியாது ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. இன்னைக்கு தான் ப்ரோ நான் பில்ட் பண்ணேன் அந்த பேஸ்ல. விஜயபாலனுக்கு தெரியும் ப்ரோ. விஜயபாலனுக்கு விஜயபாலன் நானும் தான் போயிட்டே வந்தது ப்ரோ. கிடையாது ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ. ப்ரோ நீங்களே சும்மா சொல்லுங்க, நீங்க யார் மேல சந்தேகப்படுறேன்னு சொல்லுங்க. விஜயபாலனே நீ உடனே லெஃப்ட் ரைட் எனக்கு மேல சந்தேகம் வரல தான் தெரியும். ஆமா விஜயபாலன் தான் அந்த பேஸ்க்கு வந்தா எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் ப்ரோ, எனக்கு இப்போ விஜயபாலன் மேல வந்து சந்தேகம் வருது. ஏன்னா அவர் வேனுக்குனே கூட உங்களுக்கு அவரோட பேஸை காமிச்சிருக்கலாம்ல, அவரை மாட்டி விடுறதுக்காக. இப்படி கூட நடக்கலாம் ப்ரோ. ஏன்னா ஒருவேளை அவர் மாட்டி விடணும் கூட பண்ணிக்கலாம். ட்ராப் பில்ட் பண்றேனே அப்பதான் இங்க வந்தான். அவன் கேட்கல நீங்க வந்தா. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ஆல்வரன்னு சொல்லிட்டு நீங்க அவருக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, விஜயபாலனுக்கு எதிராக நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இவர் வந்து அவரோட சீக்ரெட் பேஸை பார்த்துட்டாரு. அவர் தான் திருடி இருந்தா அவர் வந்து சீக்ரெட் பேஸ்ல போயிட்டு வச்சு அவர் வந்து பயந்துருப்பாரு. நம்ம மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. அவர் வந்து பயந்துட்டு அவர் பேஸ்ல போயிட்டு வச்சிருக்காரு ப்ரோ. இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ப்ரோ. இந்த பரவாயில்லையே. சரி நான் போறேன். ஏம்மா இது என்னது? இவன் பர்ஃபெக்டாக போக மாட்டாங்க. டே உள்ளே போடா. எங்கே ப்ரோ? ஓ மை காட், எப்படி செத்தனா? ஐயோ ப்ரோ தண்ணியில் விழுந்து ஒரு 3 செகண்ட் இருந்தேன். அப்பவும் செத்துருக்கேன். எல்லாரும் செத்துட்டோம் ப்ரோ. நீங்கள் தானே ஸ்லாஷ் போட்டிங்களா ப்ரோ? வில்லேஜர் செத்துருவான் ப்ரோ. நீங்கள் தள்ளுங்க. எப்பா 1.5 ஸ்டாக் டைமண்டா? வாங்க முடிப்போ ப்ரோ. ஸ்பை ப்ரோ நான் உண்மையை சொல்லிடுறேன் ப்ரோ. நானும் வரப்பு சேர்ந்தான் ப்ரோ. சர்வல உண்மையிலே உண்மையில ப்ரோ பிரச்சனை கிடையாது. நீங்க தப்பே பண்ணி உண்மையை சொல்லி சாரி கேட்கறது தப்பே கிடையாது ப்ரோ. நானும் பருப்பு சேர்ந்தான் ப்ரோ. அதெல்லாம் எடுத்தோம். என்னது?